வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்து செல்லும் வழியில் பெண் கைதி ஒருவர் போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண் கைதி தப்பியது எப்படி, அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள பொய்ப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜனனி. இவர் காட்டுப்பிள்ளையார் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த வெள்ளி மற்றும் தங்க நகைகளை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவில் நிர்வாகத்தினர் கொடுத்த தகவலின் பேரில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அந்த பெண்ணை கைது செய்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட ஜனனியை அரக்கோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மேலூர் சிறைக்கு கொண்டு செல்வதற்காக அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது பெண் கைதியுடன் காவலர்களான தேன்மொழி மற்றும் பிரேமா ஆகிய இருவரும் இருந்துள்ளனர். இருவரது கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் கைதி ஜனனி. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் பெண் கைதியை பல இடங்களில் வலைவீசி தேடி வந்தனர். காவலர்களிடமிருந்து தப்பி சென்ற பெண் கைதி அரக்கோணம் அருகே சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் விரைந்து சென்ற போலீசார் பெண் கைதியை சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனையடுத்து பெண் கைதியை அழைத்து செல்லும் போது அலட்சியமாக செயல்பட்ட காவலர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார்.